ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு லாங் வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நான் லாங் வீடியோ போடாமல் இருக்கிறது எதனால், அதே சமயத்தில் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, முருகனை கும்பிட்டு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி. ரீசெண்டாக எனக்கு ஒன்று தோணுச்சு. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நடந்தால் மட்டும்தான் அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி. அதனால தான் கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாமே அப்போ நம்ம பழைய வீட்டில் எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தாங்க. சரி, அதை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்போ நம்ம வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வீடியோ எல்லாமே அந்த வீட்டில் இருந்து தான் வரும். இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே இங்கே இருந்து தான் போட போகிறோம். எனக்கு அங்கே இருக்கும்போது கொடுத்த சப்போர்ட், நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே சப்போர்ட் எனக்கு இங்கேயும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அங்கே இருந்தப்போ சொந்த வீடு கொஞ்சம் வசதிகள் ஜாஸ்தி, ஆனால் இங்கே வாடகை வீடு கொஞ்சம் வசதிகளும் கம்மி தான். எந்த இடமா இருந்தாலும் அதை மங்களகரமாக வச்சுக்கிறது நிச்சயமாக நம்மளால் முடியும் இல்லையா? பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்களுடைய அதிகபட்ச உச்சபட்சமான வேண்டுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும். இதை பற்றினா மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடாக நம்மளுடைய பிரார்த்தனைகளாக இருக்கும். எனக்கும் அப்படிதாங்க. அப்படியாகப்பட்ட ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் நம்ம கொஞ்ச நாளைக்கு வீடு மாற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்காவது கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் தான் இருந்து ஆகணும். எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு அதே சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்போவுமே எந்த வீடியோ போட்டாலும் அதில் கொஞ்சமாவது முருகப்பெருமானை பற்றி பேசிட்டு வீடியோ போட்டால் தான் எனக்கு வீடியோ போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்றைக்கும் அப்படி தாங்க. லாஸ்ட்டாக நான் போட்டேன் அங்கே நம்ம வீட்டில் அந்த வீட்டில் இருந்தப்போ போட்ட ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சுவாமிமலை திருப்புகழ் பற்றி. அந்த திருப்புகழ் படித்தா நம்ம வந்து முருகப்பெருமானை கட்டாயம் வந்து தவறாமல் கையெடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன். பார்த்துருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வீடியோ போட்ட டைமில் பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் அப்படித்தாங்க இருந்தேன். பசங்களை ஸ்கூல் மாற்றணும், வீட்டை மாற்றணும், இப்படி நிறைய டென்ஷனில் இருக்கும்போது நமக்கு வந்து சரியாக பூஜைகள் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சரியான ஒரு ஈடுபாடே வரலை. அப்போ தான் என் கண்ணில் வந்து அந்த சுவாமிமலை திருப்புகழ் பட்டுது. அதாவது காலன் என்னை அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாள் முருகா அப்படின்னு சொல்லி அந்த மகுடவரடியோட அந்த திருப்புகழ் நான் பார்த்தேன். அதை நான் படித்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்போ அந்த வீடியோ நான் போட்டேன் எல்லாருக்கும். முருகப்பெருமானை கும்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, நமக்கு அது நம்ம பிரார்த்தனை தடைப்படுறதுக்காக மட்டும்ட்டு இல்லை, நார்மலாகவே வந்து நம்ம வேலையோ இல்லை தொழிலோ இல்லை ஏதாவது நம்ம அன்றாடம் செய்கிற வேலைகள் எல்லாம் தடைப்படுது, செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை படித்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் என் கண்ணில் ஒரு திருப்புகழ் பட்டுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வல்லக்கோட்டை முருகப்பெருமான் திருப்புகழ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா திடுதுப்புன்னு நம்மளால் சரிவர முருகப்பெருமானை கும்பிட முடியலன்னு வருத்தப்பட்ட அந்த திருப்புகழ் கண்ணில் பட்டுது. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சரியாச்சு, நார்மலாகி வந்த மாதிரி இருந்தது. திரும்பவும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனைன்னு எனக்கு வரும்போது இந்த வல்லக்கோட்டை திருப்புகழ் என் கண்ணில் பட்டுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் இந்த வல்லக்கோட்டை திருப்புகழ் படித்தா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பட்டுது. திருப்புகழை பற்றி சொல்லணும் பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து அனுபவம் பக்குவம் எதுவுமே பத்தாது. பெரியவங்க சொல்கிறாங்க, அது நம்ம கண்ணில் படும்போது நல்ல விஷயமா இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. பொதுவாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஏதாவது ஒரு நமக்கு தானாகவே கஷ்டம் வந்தாலும் முருகப்பெருமானை கும்பிடுற ஒரு காரணத்தினால அது நமக்கு கொஞ்சம் குறையுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா? அதனால் திரும்பவும் அந்த வல்லக்கோட்டை திருப்புகளையும் படிக்க ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் வல்லக்கோட்டை முருகன் கோயிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க ஆரம்பித்தேன். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவிலுங்க அது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளல் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது தேவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக முருகன் வந்ததாகவும், அந்த வள்ள மகாராஜாவை அழித்து அந்த கோட்டையை கைப்பற்றி அங்கேயே அமர்ந்து யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன இடமும் அந்த வல்லக்கோட்டை தான் அப்படிங்கிறத பற்றி அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவில் அந்த கோவில். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீங்கள் வந்து நினைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக கட்டாயம் இந்த திருப்புகழை படிங்க. எனக்கு உபயோகமாக இருந்தது. இன்றைக்கி என் பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கிடச்சிது. அதாவது நம்ம சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு வந்தால் யாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஆனால் நான் நிம்மதியாக தான் இருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல இடமும் தான், நல்ல படிப்பு பசங்களுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ ஒன்றும் முருகப்பெருமான் என்னை கஷ்டமான இடத்துல வந்து உட்கார வைக்கல, ஒரு நிறைவான இடத்துல தான் வச்சுருக்கிறாரு. இது வந்து எனக்கு வந்து அவர் கொடுத்த
ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி வேல்மாறல் படித்தாதா, திருப்புகழ் படித்தாதா முருகப்பெருமான் பண்ணுவார் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. அவரை நம்பிக்கையோடு நம்ம கையெடுத்தாலே போதும், கட்டாயம் நம்மளை கைவிட மாட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனியாக நின்று நம்ம மேனேஜ் பண்ணணும், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம படிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, போட்டு கேட்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பெரியவங்க நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. முருகன் கும்பிட ஆரம்பித்தா நிறைய சோதனைகள் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு காரணம் இருக்கும். அதே சமயத்தில் அவரே அதை சரி பண்ணிடுவார் அப்படின்னு. அது உண்மைதாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வருஷமாக முருகப்பெருமானை கும்பிடுறேன். என் லைஃப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய இழப்புகள், கஷ்டங்கள் தான் இத்தனை வருஷமும் நான் பார்த்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஏன்னா அதுக்கு நம்மளுடைய கர்மாவும் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக. எல்லாத்துக்குமே முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது. எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, அந்த தெய்வத்தை நம்ம நம்பிக்கையோடு கும்பிட்டாலே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடு ஒரு மாதிரி செட் ஆகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எல்லாமே இதிலையே நம்ம போட முடியாது. அடுத்தடுத்து வர வீடியோஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த வீட்டில் நம்ம வீடியோ போட்டதுக்கும் இப்போ இங்கே போடுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்தாலும், இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை என்னோட ஷேர் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும், ஒரு ஹெல்ப்பாகவும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். வீடியோ டைம் எடுத்து பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.